தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, பரபரப்பா இருக்கு. திமுக சைடு கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, பல இடங்கள்ல சுமூகமா போயிட்டு இருக்கு. ஆனா என்டிஏ பக்கம் சத்தமே இல்லையே, ரொம்ப அமைதியா இருக்கு, ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்க மாதிரி தெரியல. இல்லை, நாமினேஷனுக்கு முதல் நாள் முடிவு பண்ணிக்கலாம். இன்னும் இப்போ பெருசாக ஆகிடு போகுது. அதாவது எத்தனை தொகுதின்றதையே ஒன்றும் டிசைட் பண்ணல. அப்புறம் தானே எந்த தொகுதியில் 2 விஷயம் இருக்கு. நம்பர் மட்டும் கிடையாது, எந்த தொகுதின்றது முக்கியம். அதை ஐடென்டிஃபை பண்ண பிறகு தானே இவங்க வந்து அந்த நேர்காணல் அது இது அதெல்லாம் சொல்லி என்னென்ன கேண்டிடேட் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு. அதிமுகலையாவது 234 தொகுதிக்கும் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 10 பேராவது இருப்பாங்க, எனக்கு சீட்டு கொடு எனக்கு சீட்டு கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு. அதில் ஏற்கனவே ஜெயிச்சவங்க முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுக்கெல்லாம் அந்தந்த சீட்டு கன்ஃபார்ம், அதை பெருசாக மாற்ற போகிறது கிடையாது. அப்போது போன தடவை போட்டிக்கிட்ட இடங்களை விட இந்த தடவை கம்மியாக கொடுப்பாங்களா அதிகமாக கொடுப்பாங்களா பாஜகவுக்கு? அப்போ எந்தெந்த தொகுதி இருக்கு, அதோட கம்மியாக போனால் சொல்கிறேன். வந்து போன தடவை ஜெயிச்ச தொகுதிகளையே மறுபடியும் இப்போ கொடுப்பாங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சாதானே நீங்கள் தேர்தல் வேலையில் இறங்க முடியும். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, அடுத்தது என்டிஏ ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, செயல் அது முக்கியம் இல்லையா? அப்போ என்ன ஆகுது, அந்த பக்கம் இந்த தடவை இந்த கூட்டணி தொகுதி உடன்பாடுன்றது ரொம்ப கரைச்சலோட தான் நடந்திருக்கு. ஆனாலும் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இப்போ பெர்செப்ஷன்ல இருக்காங்க திமுக சொல்றீங்க. ஆமா, இவங்க வந்து 3 சீட்டு அதிகமாக வாங்கிட்டாங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு வேற வாங்கிட்டாங்க, இதைத்தான் எல்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் வந்து அதிகமாக கொடுத்துட்டு எங்களை வந்து குறைச்சிக்கோ, புதுசாக கட்சி வந்திருக்குது, தேமுதிக வந்திருக்குது, அது கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல தேமுதிகாவை எதுக்கு சேர்த்தாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்தீங்களா, சரி அதை உங்க சௌகரியம் கொடுத்துட்டு போங்க, அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக எங்க சீட்டை குறைக்கணுமா அப்படின்னு இப்போ கம்யூனிஸ்டுகள் பிசிகா இவங்க தரப்புல இருந்தெல்லாம் வந்து ஒரு சின்ன மன வருத்தம் அப்படி போயிட்டு இருக்குன்றாங்க. அதனால தான் அது ஒன்றும் முடியல. அது சீட்டு பேரம் அது போக்க இருந்தாலும் ஆனா ஒற்றுமையா தானே இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு போராட்டம் ஒன்னா தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை இருக்குன்னும் போது நாங்க பாருங்க இங்க பிரச்சனையே கிடையாது, சுமூகமா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணாதானே மக்களுடைய பெர்செப்ஷன்ல நீங்க மேல போக முடியும். இதுல இன்னொரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து வந்து யாராவது பேசுறாங்களா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் அங்க தொகுதி உடன்பாடு சைன் பண்ண பிறகு தாவேகா என்டிஏல வருது, பாஜக பேசி நிற்கிறாங்க, இவங்க பேசி நிற்கிறாங்க, அதனால தான் இவங்க வந்து எத்தனை தொகுதின்றதை முடிவு பண்ணல அப்படின்னு ஏராளமா ஆளாளுக்கு அடிச்சு விட்டுருந்தாங்க. இதை ரொம்ப லேட்டா தான் கவுண்டர் பண்றாங்க அதிமுகலையும் பாஜகலையும். அப்படி எந்த பேச்சும் நடக்க, பேச்சுவார்த்தை போலன்னு சொல்லிட முடியாது. இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தாவேகா இந்த பக்கம் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. இவங்களா நினைச்சிட்டு இருந்தாங்களா அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க பேசுறீங்க பேசல அது வேற விஷயம். அந்த தரப்புலேருந்து நடந்து நிற்குது. நடுவில் சிடிஆர் நிர்மல்குமார அவர்லாம் உட்காந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை, அதிகாரப்பூர்வமான செய்திகளை மட்டும் நம்புங்க அப்படின்னு அவர் திருப்பி சொல்ல வாய்ப்பே இல்லைன்னு. ஆமா, அப்போ இந்த தரப்புல என்ன பண்ணிருக்கணும்? இது எங்க டேமேஜிங் ஆகுதுன்னா, இப்ப பாத்தீங்கன்னா பாஜக இல்லைங்க இது வந்து திமுக கிளப்பி விட்டது, இல்ல இன்னும் சிலர் வந்து இல்ல தாவேகாவே கிளப்பி விட்டாங்க. யார் வேணா கிளப்பி விடுறதா இருக்கட்டும். இப்ப என்ன இம்ப்ரெஷன் ஆயிருக்குது, இந்த பாஜக அதிமுக இந்த கூட்டணி வந்து தாவேகாக காத்து நிற்கிறாங்க, அவங்க வரல அப்படின்னா மட்டும்தான் இவங்க பேச்சுவார்த்தை எத்தனை தொகுதியிலும் முடிவு பண்ணுவாங்க, அதனால தான் அவங்க டிலே பண்றாங்க, அப்போ இந்த கூட்டணி பலமானதாக இல்லை, தாவேகாக காத்து நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் தானே கிரியேட் ஆயிருக்கு சொல்லலாம். பட் ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க, நாங்க யாருக்காகவும் காத்திருக்கலாம், நாங்க இங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே எடப்பாடி பழனிசாமி. என்ன வேலையை பாக்குறீங்க? தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணியாச்சு இல்ல, பல பேர் அவங்கவுங்க தொகுதி எதுன்னு தெரிஞ்சு அங்க வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. எப்படி தெரியும்? நிறைய எடுத்துட்டீங்கன்னா சத்யா அவர்கள் வேலை பார்த்துட்டு தானே இருக்கு. அப்படி நீங்க சொல்றீங்க, அது அதிகாரப்பூர்வமா சொல்லணுமா வேணாமா? அதிகாரப்பூர்வமா யார் எந்த அத சொல்றது, அவங்க நம்பர் ஆஃப் சீட்டாவது முடிவு பண்ணிட்டாங்கல்ல, பேச்சுவார்த்தை போயிட்டு தானே இருக்கு. காங்கிரஸ்க்கு இவ்வளவு சீட்டுன்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் இந்த மதிமுக இதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்களா? அந்த ஒரு அங்கேயாவது 22 கட்சி இருக்காங்க. இங்க அமமுக, தமாக, பாமக, பாஜக, அவ்வளவுதானே. மற்ற கட்சிகள்லாம் வந்து அப்படியே ஏதாவது ஒரு கட்சி இருந்தாலும் நமக்கு தெரியல, இருந்தாலும் மிஞ்சி போன இரட்டை சின்னத்துல தான் போட்டி போட போறாங்க. இதுக்கே இவ்வளோ டிலே? அந்த இனிஷியேட்டிவை நீங்க கையில எடுக்க வேணாமா? பாருங்க, அங்க பிரச்சனை ஓடி நிக்குது, ஆனா நாங்க எல்லாத்தையுமே முன்னாடியே முடிவு பண்ணிட்டு தயாரா இருக்கோம் அப்படின்னு களத்துல குதிக்க வேணாமா? 5 வருஷம் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க திமுக. அடுத்தது இந்த
தேர்தல் அறிவிப்பு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகையிலையும் தமிழக அரசோட விளம்பரம், நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு விளம்பரங்கள்ல போட்டு அடிச்சு நவுத்திருக்காங்க. மோடியும் பண்ணிட்டு தானே இருக்கிறார். அதுக்கப்புறமா அவங்க ஆரம்பிச்சு ஒரு சில நாட்கள் கழித்த பிறகுதான் இது அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளவு கேட்சியா இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது பாஜக கிடையாது, அது இந்திய அரசாங்கத்துடைய விளம்பரம் அது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. ஏன்னா விளம்பரம் நீங்க பண்றீங்கன்னா அதை முதல்ல மக்கள் பார்க்கணும், அதுக்காகத்தான் விளம்பரம் பண்றது. ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கா திமுக தரப்புல ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க அதுல ரொம்ப லேக்கிங். திமுக தரப்புல பண்ணால் விளம்பரம் மட்டும் தானே பண்ண, செயல்ல ஒன்றும். நீங்க சொல்றீங்க, அப்புறம் நீங்க ஏன் விளம்பரம் பண்றீங்க? இந்திய அரசாங்கம் எதுக்கு விளம்பரம் பண்றாங்க? எதுக்கு விளம்பரம் பண்றோம்? இட் ஹாஸ் டு ரீச் த இன்டெண்டட் கஸ்டமர் ஆர் காமன் மேன், அதுக்கு தானே பண்றோம். அப்ப அதுக்கேத்த மாதிரில அதை டிசைன் பண்ணணும். அதை பண்ணாம விட்டுட்டு அவங்க விளம்பரம் தான் பண்றாங்க செய்யல அப்படின்னா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, இவங்களும் அதைத்தான் சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க. சரி, அது போட்டோம். அப்ப அங்க பிரச்சனை இருக்குன்னு போது நீங்க முன்னாடி, அதாவது அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது, பணபலம் இருக்கின்றது, மீடியா கிட்டத்தட்ட முழுவதுமே அவங்க கையில தான் இருக்குது. அப்ப இதையெல்லாம் நீங்க முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மேல நீங்க வேலை செய்யணுமா இல்லையா? அப்ப இந்நேரத்துக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்ல. இப்ப என்ன ஆயிப்போச்சு, யார் கிளப்பி விட்டாங்களோ தெரியல. இங்க என்டிஏல காத்தில்லை, அது எனக்கு தெரியும். தாவேகா இந்த பக்கம் வரவே வராது அப்படின்றத தலைகீழா நான் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு காலத்துல பிள்ளையார் சூழல ஆரம்பிச்சு ஸ்ட்ராங்கான கட்சிகள் வரைக்கும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரியலைசேஷன் வந்தாச்சு, ரைட் அது வரப்போவதில்லை அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி ஒரு ரூமர் ஸ்ட்ராங்கா போயினுது. அதுவும் எப்படி, முதல்ல என்ன சொல்றாங்க, அதை வராருன்றாங்க, அதுக்கப்புறம் டெப்டி சிஎம் அப்படின்றாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு இதுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இவங்களா நினைச்சிங்கன்னு இல்ல இல்ல அவர் எதிர்கட்சி தலைவர் அப்படின்றாங்க. இவ்வளோ எல்லாம் வந்துட்டு இருக்குது இல்லை. அப்போ இவங்க ஸ்ட்ராங்கா ஒரே ரெடி. யார் சொன்னது அந்த மாதிரி? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதோ, நாங்க பேசி முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு இத்தனை சீட்டு அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ இந்த செய்திகள்லாம் டுபாக்கூரு, யாரோ கிளப்பி விட்டது அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு நவுத்தினா மாதிரி ஆயிட்டு இருக்குமா இல்லையா? இன்னைக்கு தாவேகா தரப்புல இருந்து திட்டவட்டமா சொல்றாங்க, இது மாதிரி நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் நீங்க யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா அப்ப அந்த செய்திகள்லாம் உண்மைதான் போலகுது, அவங்களுக்காக காத்திருந்து இவங்க ஏமாந்து போயிட்டு இப்பதான் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு தானே மக்கள் நினைப்பாங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இப்போ தேமுதிகவுக்கும் இதே விஷயங்கள் தான் பேசப்பட்டது. ஆனா திமுக போனாலும் திமுக பக்கம் தானே குழப்பம் அதிகமா இருக்கு. ஏடிஎம்கே சைட்ல அது ஒரு லாபமா தானே பார்க்க முடியுது. அந்த லாபத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்றேன். இவ்வளோ செய்திகள் வந்திருக்கு, பாஜக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் கிளீனா சொல்லிட்டாங்க, அப்படிலாம் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்னு. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இது மாதிரி ஏராளமான செய்திகள் கரெக்டுங்க, இது அவங்க கிளப்பி விடுறாங்களா, இவங்க கிளப்பி விடுறாங்களா, யார் கிளப்பி விடுறாங்களோ, டேமேஜ் யாருக்கு? என்டிஏக்கு தானே. பாருங்க, அவங்களுக்காக காத்திருக்காங்க போல இருக்குது, அதனாலதான் இவங்க பேசி முடிக்கல இப்படின்னு தானே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. செய்திகள் அது முதல்ல செய்தியே கிடையாது, அதெல்லாம் வதந்தி, சரியா? ஆனா அதை செய்தின்னு போட்டுனுக்கிறாங்க. அப்ப அதுல என்ன சொல்றாங்க, இவருக்காக காத்து நிற்கிறாங்க, அதனால பேசி முடிக்கல அப்படின்னு. டக்குன்னு இவங்க அட்லீஸ்ட் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்காது இவங்க பேசி முடிச்சுட்டு இவங்களுக்கு இவ்வளவு தொகுதி, இவங்களுக்கு இவ்வளவு தொகுதி, 234 நாங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருந்ததுன்னா அப்ப இந்த செய்திகள்லாம் வடிகட்டின போய் யாரோ கலப்பி விட்டுருக்காங்க அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. இப்போ என்ன ஆயிப்போச்சு, தாவேகா அவ்வளோ பெரிய மாபெரும் சக்தி மாதிரி, அவங்களுக்காக மற்றவங்க எல்லாம் காத்துட்டு இருக்கா மாதிரி, நாங்க தனியாவே இருந்து ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க சீன் போடுற மாதிரி இப்படிதான் ஆயினுது. ஸோ டேமேஜ் இங்க என்டிஏக்கு, அட்வான்டேஜ் தாவேகாக்கு. இதுதான் சொன்னேன், நீங்க டக்கு டக்குன்னு முடிவெடுத்து இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த பெர்செப்ஷன்ல எவ்வளவு அடி வாங்குது அப்படின்னு. இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கும் போது பிஜேபி போன தடவை சட்டமன்ற தொகுதி கிட்ட வாங்கியிருந்தாங்க, இந்த தடவை கூடுதலா பெறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கா? ஏன்னா நிறைய வதந்திகள் எப்படி வருதுன்னா 40-45 எல்லாம் பேசுறாங்க, அந்த அளவுக்கு போயிடுவாங்க. அதாவது அது வதந்திகள் எப்படின்னு ஒன்னா இருக்கலாம். இப்போ இந்த வதந்தியில என்ன சொல்லியிருந்தாங்க, 50 சீட்டு, அவங்க 80 கேட்குறாங்க, 40 இது தாவேகா. என்னன்னே தெரியாத ஒரு கட்சி இதுக்கு டெப்டி சிஎம் இல்லை எதிர்கட்சி தலைவர் 40-50 அப்படின்னு அவங்க ஹைக் பண்ணி விடுவாங்க. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் 11% ப்ரூவ் பண்ண ஒரு கட்சி உடனே சார் 2014லையும் என்டிஏ 18, 2024லையும் என்டிஏ 18லாம் வட சூடாதீங்க, ஏன்னா 2014ல் பாஜக தனித்து வாங்கினது எவ்வளோ ஓட்டுன்றதை பாருங்க. அதே மாதிரி 2024ல்
தனித்து வாங்கினது எவ்வளவு ஓட்டுன்னு பாருங்க. அதுதான் கணக்கு. அதனால தேமுதிக தலைமையில அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது அப்ப பாஜக எத்தனை தொகுதியில போட்டி போட்டாங்க, என்ன ஓட்டு வாங்கினாங்க. இப்ப இவங்க தலைமையில கூட்டணி அமைக்கிற அளவுக்கு 2024 வந்திருக்கு. பாஜக மட்டுமே தனியாக 11% சம்திங் ஓட்டு வாங்கியிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து ரைட்டு ஒரு 4 சேர்த்து கொடுக்குறோம், 12 வாங்கிக்கங்க, 15 வாங்கிக்கங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், பாஜக ஆதரவாளர்களே ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு. ரெண்டாவது, அங்க கொடுக்கறதுக்கு எத்தனை கட்சிங்க இருக்காங்க? இங்கேயாவது 22 கட்சி இருக்குது, அங்க ஒண்ணும் கிடையாது. இல்ல, வெறும் 3% ஆர் 4% மேக்சிமம். இதுதான் காங்கிரஸோடைய ஸ்ட்ரென்த். தனியார் தான் டெபாசிட்டே வாங்க முடியாது, ஒரு தொகுதி தவிர. ஆனா காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிச்சது, அதனால சீட்டு வரேன். காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது, ரைட்டு. ஆனா காங்கிரஸால ஒண்ணுமே பண்ண முடியாது, டெபாசிட் வாங்க முடியாது. பாஜக டெபாசிட்டே வாங்கி காமிச்சாங்கல்ல, 13 தொகுதிகள்லயோ இன்னும் 2வது இடத்துல வந்தாங்க. நிறைய தொகுதிகள்ல அதிமுகவை டெபாசிட் இழக்க வைத்தார்கள். அப்போ அந்த காங்கிரஸுக்கு 28 + 1 கொடுக்கும் போது, அப்ப இங்க பிஜேபிக்கு நீங்க வந்து 10, 12 இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஆதரவாளர்கள்லாம் வந்து வெக்ஸாகி போவாங்களா மாட்டாங்களா எனக்கு சொல்லுங்க. வெக்ஸாகிறதுனாலும் எவ்வளவு வாங்குவாங்கன்றது தெரியல. ஏன்னா 20 சீட்டு நின்னாங்க பாராளுமன்றத்துல, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நின்னாங்க. இப்ப பாதிக்கு பாதி கேட்க முடியாதுல்ல. பாதிக்கு பாதி கேட்க முடியாது. அதுக்காக காங்கிரஸோட கம்மியா கொடுத்தா வாங்கிட்டு வரதுக்கு அது என்ன ஒரு கூட்டணி எனக்கு புரியலையே. ஐ ஆல்வேஸ் கிவ், யூ ஆல்வேஸ் டேக்கா? 2 பேருக்கும் அது உடன்பாடா இருக்கணும் இல்லையா? நீங்க அதுக்காக வந்து பாதி கொடுங்கோ, 80 கொடுங்கோ, 100 கொடுங்கோ அப்படி கேட்க வேணாம். அட்லீஸ்ட் காங்கிரஸ் வாங்கினதை விட அதிகமான இடங்கள், ஏன்னா 4% வச்சு நிற்கிற காங்கிரஸே வந்து அங்க 28 சீட்டு வாங்குறாங்க அப்படின்னும் போது அப்ப நாங்க 11% ப்ரூவ் பண்ணி காமிச்சிடும். அப்ப எங்களுக்கு வந்து அதை விட கம்மியா கொடுத்தா சரி வருமா? கொடுங்க இதெல்லாம் சொன்னா அதுக்கப்புறம் சில பேர் போயிட்டு இல்லைங்க 10 அதிகங்க அப்படின்வாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, அதுதான் என்னோட அடுத்த கேள்வி. ஏன்னா காங்கிரஸ் வாங்கின 20ல எனக்கு தெரிஞ்சு 25ல 18 ஜெயிச்சாங்க, 21ல பாராளுமன்றத்துல 10ல 9 ஜெயிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வின்னிங் ரேட் ஜாஸ்தி இருக்குல்ல, எவ்வளோ வாங்குறாங்களோ அதில் வந்து ஒரு 70-80% மேலே கிளியர் பண்ணிடுறாங்க. பிஜேபி வந்து அந்த அளவுக்கு ஜெயிக்க மாட்டேங்குதுல்ல. அப்படியா? அதிமுக போன தடவை எத்தனை தொகுதியில போட்டி போட்டாங்க, எத்தனை தொகுதியில ஜெயிச்சாங்க? ஒரு எலெக்ஷனை வச்சு நீங்க முடிவு பண்ணிடுறாங்க. நானும் சொல்ல முடியும், அவ்வளவுதான் நானும் சொல்ல முடியும். ஆனா அதிமுகவோட ரெக்கார்டுன்னு இருக்குல்ல, 11ல கிட்டத்தட்ட 150 தொகுதிகள் எல்லாம் கரெக்ட் தாங்க, 20 எல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா கூட்டணி இல்லாம இன்னைக்கு வந்து ஜெயிக்க முடியாத நிலைமையில தான் அதிமுக. நீங்க திமுக வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது, இது எல்லாருக்குமே தெரியும். அதிமுக கூட்டணி இல்லாமல் ஜெயித்த கட்சி, ஜெயித்து காமிச்சிருக்கின்ற கட்சி, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் 16 பாஸ்ட். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது தோல்வியே அறியாத கட்சி என்பது பாராளுமன்ற தேர்தல், அதை விட்டு தெல்லுங்க. சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தோத்தாங்க, மறுபடியும் வந்துட்டாங்க. அண்ட் 2 முறை ஜெயிச்சும் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இருந்த காலம். நீங்க அதே நினைப்புல இப்ப இருந்தீங்கன்னா அது சரிப்பட்டு வராது. சொல்ல போனா 2021ல வந்து இவங்க தோக்கிறதுக்கு காரணம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எஸ்பெஷலி அந்த கொரோனா காலகட்டத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ், அந்த வெஜிடபிள்ஸ் இதை மூவ் பண்ணுறதாகட்டும், இந்த மருத்துவ சுகாதார வசதிகளாகட்டும், அதே மாதிரி இந்த வெளிமாநிலத்திலேருந்து வந்தாங்க பாருங்க, அவங்கள வந்து பாதுகாப்பாக திருப்பி அனுப்பினதாகட்டும், எல்லாத்துலேயும் சரியாக பண்ணாங்க. ஆனால் அதை அரசியலாக்க முடியவில்லை. அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே நேரம் செலவாயிடுச்சு. அண்டு இவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் அந்த மக்களை கவரக்கூடிய பேச்சு திறமை உள்ள ஒரு பெரிய வரிசைன்றது இல்லை. திமுக அதை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது இவங்களை தூங்க விடாம போராட்டம் போராட்டம் போராட்டம்னு எல்லாத்துக்கும் போராட்டம். மது ஒழிப்பு போராட்டம்ன்றாங்க, சேலம் சென்னை போராட்டம்ன்றாங்க, எல்லாத்துக்கும் போராட்டமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி வந்து ஆட்சி மாறிவிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இந்த காலகட்டத்தில் எத்தனை போராட்டம் பண்ணாங்க? ரொம்ப கம்மி தான். பரந்தூருக்கு என்ன பண்ணாங்க? அதுல இவங்க கருத்து என்னன்னு தெரியுமா? அதிமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன? பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேணாமா? சப்போர்ட் பண்ணீங்களா இல்லையா? ஏதாவது ஜனங்களுக்கு தெரியுமா? விஜய் கூட போயிட்டு வந்துட்டாருங்க. அதிமுகவுடைய ஸ்டாண்ட் என்னங்க? வேணும் தான் அவங்களோட, ஏன்னா அவங்க ஆட்சியிலேருந்தே அதோட இனிஷியல் ஒர்க் போயிட்டு தானே இருக்குது. அப்போ எதையாவது ஒன்று சொல்லணும்ல. ஆனால் திமுக பாருங்க, வானான்னு சொல்லுவாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே அது அப்படியே டகால்னு வேணும் அப்படின்வாங்க. இவங்க கேட்டிருக்கணுமா வேணாமா? ஏங்க நான் இருக்கும்போது எவ்வளோ கொச்சல் குத்திங்க, சேலம் சென்னை கூடாதுன்னு சொன்னீங்க, விவசாயிகளை கேட்டு பண்ணணும்னு நீங்கள் இப்போ நீங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு பண்ணியிருக்கணும். அவனை ஒன்றுமே பண்ணல. நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னா வடிவேல் மாதிரி குத்துன்னு குத்தி தான் அனுப்புவாங்க. என்ன பண்ண முடியும்? ஸோ
இப்ப வந்து அதிமுகவும் திமுக மாதிரி ஆயிடுச்சு, கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது அந்த நிலைமை. அதான் நான் சொல்றேன், 4% இருக்க காங்கிரஸுக்கே அவ்வளோதான். நீங்க வந்து எங்களுக்கு 10 போதும் 20 போதும், அவங்க எவ்வளவு வின்னிங் காம்பினேஷன், இவங்க எவ்வளவு வின்னிங் காம்பினேஷன், அப்ப தனியாவே நிக்க வேண்டியதானே, எது கூட்டணின்னு வரணும்? இந்தியாவோட சீட்டு பேரம் எப்போ முடியும்? அட்லீஸ்ட் நாமினேஷன் கடைசி நாளைக்கு முன்னாடியாவது முடியுமான்னு வேண்டிக்கங்க. என்ன டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கேரளா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாஜக. சரி, இப்போ இது பண்ண அட்லீஸ்ட் சீட்டாவது முடிவு பண்ணிருக்கணும். வேணாம், இதெல்லாம் வெல் இன் அட்வான்ஸ் பண்ணிருக்கணுங்க. கூட்டணி எப்போ முடிவு பண்ணாங்க? ஏப்ரல்ல முடிவு பண்ணாங்க. எப்போ? போன ஏப்ரல்ல. தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்கன்னு தெரியும். இத்தனாம் தேதிக்குள்ள எலெக்ஷன் நடக்கணும், ஏன்னா இத்தனாம் தேதிக்குள்ள புதிய சட்டசபை அமைக்கணும் அப்படின்றதெல்லாமும் தெரியும். இது ஒன்றும் என்னைக்கு மழை வரும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அப்ப முன்னாடியே இந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க, அதை பண்ணிருக்க வேணாமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இன்னும் இப்படியே வந்து நீங்க ஸ்லோவாவே போயிட்டு இருந்தீங்கன்னா எப்பதான் வந்து அடிச்சு ஆட போறீங்க? சரி, அந்த பவர் பிளேல தான் அடிக்கல, அது மிடில் ஓவர்ஸ்லயே அதை அடிங்க, அட்லீஸ்ட் ஃபைனல் ஓவர்ஸ்லயே அதை அடிங்க. அப்படின்னா 20வது ஓவரும் வரப்போகுதுங்க, இன்னும் நீங்க அடிக்காமையே உட்காந்துருந்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்கற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு மக்கள் அதான் கேட்கறாங்க. நான் கேட்கறத விடுங்க, என்னதாங்க பண்றீங்க, எப்பதாங்க நீங்க அனௌன்ஸ் பண்ணுவீங்க, முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா அதெல்லாம் நாங்க முடிவு பண்ணோம், அதெல்லாம் வந்து நயினார் வேற ஒரு பதில் சொன்னார். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, அதெல்லாம் 2 மணி நேரத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு ஏதோ சம்திங் சொன்னார், விரைவில் முடிஞ்சிடும். சரி, அதை பண்ணுங்க. நாமினேஷன் என்னைக்கு வரப்போகுது, அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளேயாவது பண்ணி முடிப்பீங்களா? ஆளை செலக்ட் பண்ணுவீங்களா? அவங்க அங்கங்க அதுலயும் இப்போ பாஜக பாத்தீங்கன்னா ஒரு 30 சீட்டு 35 சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுல நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கண்டஸ்டண்டா இருப்பாங்க. அப்போ வந்து தொகுதி மக்கள் கிட்ட அவங்க பரிச்சயமானோம்ல, இறங்கி வேலை செய்யணும்ல. எந்த தொகுதினே தெரியாம அப்படியே உட்காந்துருந்தாங்கன்னா என்னத்தை பண்ண முடியும்? இது வந்து ரொம்ப தப்புங்க. ஆட்சியை அகற்ற வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும்னு ஆசை இருந்தா மட்டும் போதாது, அதுக்கேற்ற நிறைய பேர் நிறைய தொகுதியில வேலை பார்க்குறாங்க. இப்போ ஏசி சண்முகம்லாம் வேலூர்ல வேலை பார்க்குறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் அந்த தொகுதியில வேலை பார்த்துட்டு தானே இருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னாலும். அதுதான் ஏன்னு கேட்கிறேன். அதை அனௌன்ஸ் பண்றதுல உங்களுக்கு என்ன தடை இருக்கு? அப்ப மறுபடியும் இது மாதிரி தான் ரூமர் மில் ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, இன்னும் தாவேகா வரும்னு காத்து நிற்கிறாங்க. அதை அவங்களால எஃபெக்டிவா கவுண்டர் பண்ண முடியல. அரசியல் அப்படின்றது ஃபேக்ட் எல்லாம் விட்டு தருங்க, பெர்செப்ஷன் தான் அதுல முக்கியம். அந்த பேட்டில் நீங்க தோத்துனேங்கிறீங்களே, திருப்பி அடிக்க வேணாமா? நீங்க அதை விட்டுட்டு நாங்க வந்து இது பண்ணுவோம்னா அது அன்அஃபிஷியலான. எதுக்கு அன்அஃபிஷியல்? அஃபிஷியலா இறங்கி வேலை செய்யுங்க. இப்ப அன்அஃபிஷியலா அப்படின்னா சரி, ஏசி சண்முகம் அவர்கள் வேலூர்னு சொல்றீங்க, அவர் வந்து உங்கள் வாக்கு ஏசி சண்முகம் அவர்களுக்கு அப்படின்னு போஸ்டர் ஒட்ட முடியுமா? இப்போ சில தொகுதியில ஒட்டுறாங்க, பார்த்துருக்கேன். அது எப்படிங்க ஒட்டுவாங்க? ஆனா அஃபிஷியலா என்ன அது கரெக்ட் தான். அந்த மாதிரிலாம் ஒட்ட முடியாதுல்ல. அதுதான் சொல்றேன். நீங்க வந்து சுறுசுறுப்பா இனிமேலாவது டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகாது சுறுசுறுப்பா இறங்கி வேலை செய்யுங்க ஐயா, அப்படிதான் சொல்லணும். இப்போ இறுதியா விஜயோடைய வரவு யாருக்கு பாதிப்பா இருக்கும்? திமுகவுக்கு அதிமுக? முன்னே ஒன்று சொல்லிட்டா, ஒட்டு மொத்தமா மக்களுக்கு தான் இது பாதிப்பு, வேற ஒன்றும் கிடையாது. இதுல ஒரு சில கருத்துக்கள் சொன்னாங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் வந்து தாவேகா பக்கம் போறாங்க, அதனால என்டிஏக்கு இழப்பு அப்படின்னு. ஏங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா அவன் இதுக்கு முன்னாடி யாருக்குமே ஓட்டு போட்டதில்லை. அப்ப எப்படி உங்க ஓட்டு போகும்? ரைட்டா? அடுத்தது விஜய் வந்து எப்படியும் ஒரு 7-10% ஓட்டு வாங்குவார். 15-20 வரைக்குமே போறாங்க. ஏன் 45 கூட சொல்லுங்களேன், என்னப்பா? அதனால அவர் இங்க வந்து அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னா, விஜய் அவர்கள் தாவேகா கட்சி எதெல்லாம் வந்து அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பாஜக இருக்கின்ற அணிக்குள் வந்தால் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. விஜய் கட்சியால ஃபர்ஸ்ட் இழப்பு யாருக்குன்னா நாத்தாக்காவுக்கு, அதுக்கப்புறமா விசிகாவுக்கு, அதுக்கப்புறமா திமுகவுக்கு. அது குறைந்த அளவு அப்படின்னாலும் அவங்களுடைய வாக்கு வந்து அதைத்தான் இவர் கவர போகின்றார். அப்ப தாவேகா தனியா நின்றா தானே வந்து என்டிஏக்கு அட்வான்டேஜ், ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். அது ஏடிஎம்கேக்கு போற ஓட்டு ஸ்பிளிட் பண்ணாதான பிரச்சனையாகும். டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டு சிதறும் போது தானே பிரச்சனையா இருக்குது. அது எப்படி ஆட்சியில திமுக இருக்கணுமா வேணாமான்றதான கேள்வி. சரி, நீங்க டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுன்னு எப்படி சொல்றீங்க? நாத்தாக்கா ஆட்சியில இருக்கிறதுனால நாத்தாக்கா, விசிகா, திமுக இவர்களுடைய வாக்கு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தாவேகாக்கு போகுதுன்னு நான் சொல்றேன். அப்ப இந்த அது திமுக ஓட்டு வங்கினும் போது அது எப்படி ஆட்சிக்கு எதிரான ஓட்டு இருக்கும்? நாம் தமிழர் எதிரான, நாம் தமிழர்ன்றது ஆட்சிக்கு எதிரான ஓட்டு கிடையாது. அது வந்து அந்த கட்சி அவருக்கான ஓட்டு. அது புரியுதுங்களா? அது எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் நாத்தாக்கா தான். அததான் நான் சொன்னேன். இந்த 3 கட்சிகளிலிருந்து அந்த எவ்வளவு போதுன்றது வேற விஷயம். இந்த 3 கட்சிகளிலிருந்து
ஒரு அளவு ஓட்டு அங்க போகுது. அது இல்லாம இவருடைய அந்த ரசிகர்கள் அப்படின்ற ஒரு இது. அப்போ இதுவே இந்த 3 கேட்டகரியுமே அந்த எதிர்ப்பு கேட்டகரியில வராது, ஒரு கட்சிக்கான ஓட்டுகள். அப்புறம் அந்த எதிர்ப்பு ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அது ஸ்பிளிட் ஆகாம நாங்க தான் கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ், அவங்களுக்கு ஓட்டு போட்டா செல்லாது, மக்கள் நல கூட்டணியை எப்படி காலி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே நீங்க. ஆனா அங்க கிரெடிபிலிட்டியை கொடுத்துட்டு என்டிஏ இவங்க கிரெடிபிலிட்டியை லூஸ் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் தாவேக்காக வந்து அப்படியே என்டிஏ தவம் கிடக்கிற மாதிரி பாஜக அதிமுக வந்து இவங்க இல்லைன்னா ஒன்றும் பண்ணாத மாதிரி இல்லை ஒரு இம்ப்ரெஷன் இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்கு. அதை என்ன பண்ணீங்க நீங்க உடைக்கிறதுக்கு? அதுதான் கேள்வி. எங்களோட இந்த பல தகவல் பயந்து நன்றி ஜெயன்.